வெற்றிவேர் வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப வேர்களில் ரொம்ப அத பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள நம்ம அவ்வளவா சாமிக்கு எடுத்துக்க மாட்டோம். ம். ஆனா வெற்றி வேர வந்து ரொம்ப ரொம்ப கடவுள் மகாலட்சுமி அம்சமே அங்க கூடியிருக்கிற மாரி ஒரு ஃபீல். ஏன்னா, அதோடைய நறுமணம் வந்து அவ்ளோ அற்புதமானது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து மனம் பூமியின் மனத்தில் வெற்றி வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இந்த வெற்றி வேர பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா காலத்துல இருந்து எங்க அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செம்பு பானையில எப்பவுமே செம்பு பானையில தான் தண்ணி வைப்பாங்க. நல்ல பெரிய பானையா இருக்கும். அதுல வந்து அந்த வெற்றி வேர போட்டு அந்த தண்ணீல தான் எங்கள குடிக்கவே சொல்லுவாங்க. ம். அது வந்து அது குடிக்க குடிக்க நம்ம உடல் வந்து நல்லா குளிர்ச்சியாகி, நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம சுத்தி அப்படிங்கிற யாருக்கும் எந்த அந்த காலத்துல உள்ள மனிதர்கள் வந்து பணம் காசை விட மனிதர்களை ரொம்ப நேசிக்க கத்துக்கிட்டாங்க. நிச்சயமா. அது அந்த தன்மையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திய பாத்திரம் அந்த பொருட்களும், இந்த அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போய் தான் ஒரு நல்ல மனிதர்களை நேசிக்கும் தன்மை அதிகமாக இருந்தது. ஆனா, இப்ப அதெல்லாம் நம்ம அந்த வெற்றி வேரெல்லாம் பயன்பாட்டிலே இல்ல. இப்ப என்னன்னா எல்லாரும் பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பூஜை ரூம்ல பயன்படுத்திக்கலாம். அது வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியது. அந்த நறுமணம் வந்து மகாலட்சுமி நம்மளிடம் வசியமாகுவதற்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால அந்த வெற்றி வேர வந்து நிலவாசலில் போடும்போது, உள்ளுக்கு அதாவது ஒரு காற்று அடிச்சு உள்ளுக்கு காற்று வரும்போது, அந்த நறுமணத்துடன் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வருகிறாள் அப்ப காற்றின் வழியாகவும் நம்மளுக்கு வீட்டுக்குள் வருவதற்கு அந்த வெற்றி வேர் பவர்ஃபுல்லா இருக்குது. அதே சமயம் நீரின் வழியாகவும் நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி, நம்ம வந்து ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு அமைப்பு குடுக்கணும்னா, அந்த வெற்றி வேர் அமைப்பு சூப்பரா இருக்கும்.